ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயந்தி செந்தில்குமார். இன்றைக்கி சுவையான சப்பாத்திக்கு என்னோடய ஸ்டைலில் ஒரு சன்னா கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு அதில் கொஞ்சமாக நம்ம பட்டை, லவங்கம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆனியனை அரைஞ்சி வச்சுக்கோங்க. அதையும் நல்லா போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக நல்லா பச்சை வாசனை போனோம் லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வதங்கந்த கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. நான் ஆற வச்சுட்டேன். ஆற வச்சு அப்புறம் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அந்த அரைச்சி வச்சுக்கிற விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனையில் நம்ம ஏற்கனவே வதக்கியாச்சு, அதை நம்ம ரொம்ப வதக்க தேவையில்ல. அதை கொஞ்சம் கலரி விட்டு அந்த மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அதில் அப்படியே ஊற்றிடுங்க. கொஞ்சம் நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக மல்லிப்பொடி, கொஞ்சமாக ஜீரகப்பொடி போட்டு கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள், காஞ்ச மிளகாய்த்தூள் போடுறோம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்குறோம். அந்த கடலையை நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு அதையும் அப்படியே அந்த தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடலை ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். இப்போ தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுறோம். கொஞ்சம் கடலை எடுத்து வச்சுருக்குங்க. அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் திக்காக குழம்புடைய கொஞ்சம் கிரேவியாக அழகாக வரும். அதுக்கப்புறம் அது கூட லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சிங்காக இந்த வெங்காயத்தையும் இந்த குடமிளகாயும் எண்ணெயில் லைட்டாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இது வதக்கிட்டு கொஞ்சமாக பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக சுருண்டு லைட்டாக வரும். அதை எடுத்து அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சுருண்டி குழம்பு வந்துருச்சு. அந்த வதங்கிட்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிரேவியில் அப்படியே லாஸ்ட்டாக ஃபினிஷிங்காக அதில் அப்படியே கொஞ்சமாக சேர்த்து விட்டுறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டு கருவேப்பிலை போட்டு நிறுத்திட வேண்டியதுதான். குழம்பு நமக்கு அந்த கிரேவி செமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஒரே பாருங்கள், பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சூப்பராக உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அது பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக வந்துச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு சப்பாத்திக்கு வச்சு அப்படியே நம்ம சாப்பிடும் பொழுது ஆனியனோடு சேர்த்து சாப்பிடுங்க. செமையாக சுவையோ சுவை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.